வெல்கம் டு மை சேனல். இது போன்ற உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல், நம்ம சேனல சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. என்னுடைய பெயர் ஷிவானி. எனக்கு இப்பொழுது 25 வயசு. என் கணவரின் பெயர் ஆகாஷ். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகள் இல்லை என்ற குறை தவிர, எங்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும், மகிழ்ச்சியாகவும் போய்க் கொண்டிருந்தது. எங்கள் வீட்டில் நானும், என் கணவரும், என் மாமியாரும், மாமனாரும் சேர்ந்து வாழ்ந்தோம். என் மாமியார் எனக்கு ஒரு அம்மாவைப் போலவே இருந்தார். என் ஒவ்வொரு சந்தோஷத்திலும், துக்கத்திலும் அவர் என் பக்கமே நின்றார். மாமனாரும் மிகவும் அமைதியான, மரியாதைக்குரிய மனிதர். எங்கள் குடும்பம் முழுவதும் ஒரு நல்ல புரிதலோடு இருந்தது. ஆனால், வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதற்கு சாட்சி போல, ஒரு நாள் நடந்த அந்த விபத்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. ஒரு விபத்தில் என் மாமியார் உயிரிழந்த செய்தி எங்களுக்கு வந்து சேர்ந்தது. அந்த நொடியிலிருந்து எங்கள் வீட்டின் சிரிப்பு முழுவதும் மாயமானது. வீட்டுக்குள் நுழைந்தால் கூட ஒரு கனமான அமைதி மட்டுமே நிலவியது. சுவர்களுக்கே துக்கம் ஒட்டிக்கொண்டது போல் இருந்தது. மாமியாரின் மரணத்துக்குப் பிறகு என் மாமனார் முற்றிலும் மாறிவிட்டார். முன்பு நேரம் தவறாமல் எழுந்து, வீட்டை சுற்றி நடந்து, செய்தித்தாள் படித்து எங்களை கவனித்துக் கொண்டிருந்தவர். இப்போது பெரும்பாலும் தனியாக உட்கார்ந்து வெறித்து பார்த்துக் கொண்டிருப்பார். சில நேரங்களில் யாருமில்லாத இடத்தில் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். நானும் ஆகாஷும் அவரை இப்படி பார்க்க முடியாமல் தவித்தோம். அப்பா, தயவு செய்து இப்படி தனியாக உட்கார்ந்து கஷ்டப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம் என்று பலமுறை சொன்னோம். ஆகாஷ் வேலைக்கு போகும் முன்பு கூட, ஷிவானி, அப்பாவ கவனிச்சுக்கோ என்று சொல்லாமல் போன நாளே இல்லை. ஆனால் எவ்வளவு முயன்றாலும் மாமனாரின் மனதில் இருந்த வெறுமையை யாராலும் நிரப்ப முடியவில்லை. மாமியாரின் நினைவுகள் அவரை ஒவ்வொரு நிமிடமும் வாட்டிக்கொண்டே இருந்தன. இந்த நிலைமை 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில டாக்டரின் ஆலோசனைப்படி மாமனாரை கொல்கத்தாவில் இருக்கும் அவருடைய உறவினர் வீட்டுக்கு சில நாட்கள் அனுப்பி வைத்தோம். சூழல் மாறினால் மனமும் மாறும் என்று நம்பினோம். 2 மாதங்கள் கழித்து அவர் திரும்பி வந்தார். வெளிப்படையாக பார்த்தால் எதுவும் மாறாதது போலவே இருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மாமனார் என்னை பார்ப்பது முன்பு போல் இல்லை. அந்த பார்வையில் ஏதோ ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், ஒரு புரியாத உணர்ச்சி இருந்தது. முதலில் நான் அதை கவனிக்காமல் விட்டேன். அவர் மனசு சரியில்லாத நிலையில் இருக்கிறார். நான் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறேன் என்று என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் சில நேரங்களில் அந்த பார்வைகள் என் மனதை கலங்கடிக்க ஆரம்பித்தன. என் உள்ளத்தில் ஒரு அச்சம், ஒரு குழப்பம் மெதுவாக வேறொன்று தொடங்கியது. இதையெல்லாம் ஆகாஷிடம் சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே வேலைப்பழுவால் சோர்ந்து இருப்பதை பார்த்து என் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டேன். ஒரு நாள் ஆகாஷுக்கு வேலை காரணமாக 5 நாட்கள் நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் புறப்பட்டுச் சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் நானும் மாமனாரும் மட்டும்தான் இருந்தோம். அன்றைய இரவு வீட்டின் அமைதி எனக்கு மிகவும் கனமாக உணர்ந்தது. ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு நிழலும் என்னை பதற வைத்தது. நான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். ஆனால் அந்த இரவுடன் சேர்ந்து என் வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. கவில்லை, ஆகாஷ் வீட்டை விட்டு புறப்பட்டுச் சென்ற அந்த நாளிலிருந்து வீட்டின் அமைதி எனக்கு இன்னும் கனமாக உணரத் தொடங்கியது. முன்பு எப்போதும் சத்தமாக இருந்த அந்த வீடு இப்போது ஒரு பெரிய வெறுமையாக மாறியிருந்தது. ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு முறையும் ஏதோ சொல்ல வருவது போல் இருந்தது. மாமனார் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருந்தார். சாப்பிட நேரம் வந்தால் மட்டும் வெளியே வருவார். அவருடைய முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்தால் என் மனம் கண்ணீர்த்துவிடும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கை துணையை இழந்தால் இப்படித்தான் உடைந்து போவாரோ என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். நான் அவருக்கு தேநீர், உணவு எல்லாம் நேரத்துக்குச் செய்து கொடுத்தேன். மருமகளே, நீ ரொம்ப நல்லவள் என்று அவர் சில நேரங்களில் சொல்வார். அந்த வார்த்தைகளில் இருந்த நன்றி உணர்ச்சி என் மனதை சற்றே நிம்மதியாக்கியது. ஆனால் சில நேரங்களில் அவர் என்னை பார்க்கும் பார்வை எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது முன்பிருந்த பார்வை அல்ல. அந்த பார்வையில் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி மறைந்திருந்தது. நான் அதை என் மனதுக்குள் மட்டும் வைத்துக் கொண்டேன். இது எல்லாம் என் கற்பனைதான் என்று என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஒரு மாலை நேரம் மாமனார் ஹாலில் தனியாக உட்கார்ந்து பழைய புகைப்படங்களை பார்த்துக் கொண்டிருந்தார். நான் அருகில் சென்றபோது அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மாமா, ஏன் இப்படி மனசு வலிக்கிற மாதிரி இருக்கீங்க என்று நான் மெதுவாக கேட்டேன். அவர் ஒரு நொடிப் பொழுதுக்கு எதுவும் பேசவில்லை. பிறகு, உன் மாமியார் இருந்தா இந்நேரம் என்னை இப்படி பார்க்க விட மாட்டாள் என்று சொல்லி தலை குனிந்தார். அந்த வார்த்தைகள் என் மனதை உருக்கிவிட்டன. அவருக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகள் தேடினேன். நாங்க இருக்கோம் மாமா, நீங்க தனியா இல்ல என்று மட்டும் சொல்ல முடிந்தது. அன்று இரவு நான் என் அறைக்குள் சென்று படுத்தாலும் தூக்கம் வரவே இல்லை.
ஆகாஷ் இல்லாத வெறுமை ஒரு பக்கம், மாமனாரின் நிலை இன்னொரு பக்கம், இரண்டும் சேர்ந்து என் மனதை கலங்கடித்தது. ஒரு மருமகளாக என்னுடைய பொறுப்பு என்ன? ஒரு மனிதனின் துக்கத்தை புரிந்து கொள்வது தவறா? என்று பல கேள்விகள் என் மனதில் சுழன்றன. நான் என் வாழ்க்கையில் ஒரு நுணுக்கமான கட்டத்தில் நிற்கிறேன் என்று எனக்கே புரிந்தது. எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் எதிர்காலத்தை மாற்றிவிடும் சக்தி கொண்டதாக இருக்கும் என்று உணர்ந்தேன். அடுத்த நாட்கள் எப்படிப் போகும்? இந்த அமைதி உண்மையிலேயே அமைதியா? அல்லது ஒரு பெரிய புயலுக்கு முன் வரும் அமைதியா? அடுத்த நாள் காலை வழக்கம் போலவே வீட்டில் அமைதி நிறைந்திருந்தது. ஆனால் அந்த அமைதி எனக்கு நிம்மதியாக தோன்றவில்லை. ஏதோ ஒன்று சொல்லப்படாமல் அடக்கி வைக்கப்பட்ட உணர்ச்சிகளை சுமந்த அமைதியாகவே அது உணர்ந்தது. மாமனார் தன் அறையில் இருந்தார். நான் சமையலறையில் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தேன். ஆகாஷ் இல்லாத வீடு எனக்கு புதிதாக இருந்தது. அவர் இருந்தால் இந்த அமைதிக்கு நடுவே கூட ஒரு உயிரோட்டம் இருக்கும். ஆனால் இப்போது ஒவ்வொரு நிமிடமும் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. நான் தேநீர் செய்து ஒரு கப்பை மாமனாரின் அறைக்கு கொண்டு சென்றேன். மாமா, டீ என்று மெதுவாக கதவை தட்டிச் சொல்லி உள்ளே சென்றேன். அவர் படுக்கையின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தார். கண்கள் சிவந்திருந்தன. இரவு முழுவதும் தூங்கவில்லை என்பதே அவரின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. "வச்சுக்கோ மருமகளே" என்று சொல்லி ஒரு மெல்லிய புன்னகை காட்டினார். அந்த புன்னகையில் இருந்த சோர்வு என் மனதை உருக்கியது. இவருக்கு உண்மையிலேயே யாரோ ஒருவர் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைத்தேன். நான் அங்கேயே நின்றேன். "மாமா, நீங்க சரியா தூங்கலையா?" என்று கேட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு, "தூக்கம் வரல மருமகளே. கண்மூடினாலே உன் மாமியாரின் முகம்தான் தெரியுது" என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் என் மனதை கனமாக்கின. அவருடைய துக்கம் உண்மையானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதே நேரத்தில அந்த துக்கத்துக்குள் ஒளிந்திருக்கும் தனிமை அவரை வேறு ஒரு விதமாக மாற்றிவிடுமோ என்ற பயமும் எனக்கு தோன்றியது. "நீங்க இப்படி மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு கஷ்டப்படாதீங்க மாமா. பேசினாலே கொஞ்சம் நிம்மதி வரும்" என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்தார். அந்த பார்வையில நன்றி இருந்தது. "நீ சொல்றது சரிதான்" என்று சொல்லி, "ஆனா பேசுறதுக்கு யார் இருக்காங்க?" என்று மெதுவாக கேட்டார். அந்த கேள்வி என்னை உறைய வைத்தது. ஒரு மருமகளாக, ஒரு பெண்ணாக நான் எங்கே நிற்க வேண்டும்? அந்த எல்லையை நான் தாண்டக்கூடாதா? அல்லது மனித நேயத்துக்காக ஒரு மூத்தவரின் மனவலியை கேட்கலாமா? நான் எதுவும் சொல்லாமல் நின்றேன். அந்த நொடியில் என் அமைதியே ஒரு பதிலாக இருக்கலாம் என்று நினைத்தேன். அந்த நாளிலிருந்து மாமனார் என்னிடம் கொஞ்சம் அதிகமாக பேசத் தொடங்கினார். தன் இளமைக்கால நினைவுகள், மாமியாருடன் இருந்த சிறு சிறு சந்தோஷத் தருணங்கள், வாழ்க்கையில் சந்தித்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருந்தார். நான் பெரும்பாலும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தேன். சில நேரங்களில் அந்த கதைகள் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தன. இவ்வளவு ஆழமான உறவுக்குப் பிறகு தனிமை எவ்வளவு கொடூரமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதே நேரத்தில் என் மனதில் ஒரு எச்சரிக்கை மணி ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை தெரியாமல் உடைந்துவிட்டால் பிறகு திரும்பிச் செல்ல முடியாது. ஒரு மாலை நேரம் மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுவதும் இருளில் மூழ்கியது. மெழுகுவர்த்தி ஒளியில் ஹாலரை சற்று விசித்திரமாகத் தோன்றியது. மாமனார் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். நான் அவருக்கு அருகில் அமர்ந்தேன். ஆனால் ஒரு பாதுகாப்பான தூரத்தை வைத்துக் கொண்டேன். "இந்த இருள் கூட எனக்கு பயமா இருக்கு மருமகளே" என்று அவர் சொன்னபோது, "நான் இப்படி பலவீனமா மாறிட்டேனா?" என்று அவரே தன்னிடம் கேட்டுக்கொண்டது போலிருந்தது. "பலவீனம் இல்ல மாமா. துக்கம் எல்லாரையும் இப்படித்தான் மாற்றும்" என்று நான் பதில் சொன்னேன். அந்த இரவு நான் என் அறைக்கு வந்த பிறகும் நீண்ட நேரம் தூக்கம் வரவில்லை. நான் சரியான பாதையில்தான் நடக்கிறேனா? என்னுடைய நல்ல எண்ணமே ஒரு தவறாக மாறிவிடுமோ? என்று மனம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆகாஷ் இல்லாத அந்த 5 நாட்கள் என் வாழ்க்கையில் மிக நீளமான நாட்களாக மாறிக்கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சோதனை போல் இருந்தது. நான் என் மனதை உறுதியாக வைத்துக் கொள்ள முயன்றேன். என்ன நடந்தாலும் குடும்பத்தின் மரியாதையும் என் சுயமரியாதையும் பாதுகாக்க வேண்டும் என்று என்னையே நான் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போல் நடக்குமா? அடுத்த நாள் என்ன கொண்டு வரப்போகிறது? இந்த நுணுக்கமான உறவு எந்த திசையில் நகரப் போகிறது? இந்த கேள்விகளுடன் ஒரு பெரிய திருப்புமுனை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தபடியே நான் அந்த இரவை கடத்தினேன். அடுத்த நாள் காலை நான் கண் திறந்தபோது உள்ளுக்குள் ஒரு கனமான உணர்ச்சி இருந்தது. நேற்று இரவு நடந்த எல்லா எண்ணங்களும் என் மனதில் சுழன்று கொண்டிருந்தன. ஆகாஷ் இல்லாத இந்த வீடு இப்போது எனக்கு ஒரு சோதனை மண்டபம் போலவே தோன்றியது. ஒவ்வொரு முடிவும் மிகுந்த கவனத்தோடு எடுக்க வேண்டியதாக இருந்தது. மாமனார் வழக்கத்தை விட சீக்கிரமே எழுந்திருந்தார். ஹாலில் தனியாக உட்கார்ந்து ஜன்னலுக்கு வெளியே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தார். நான் சமையலறையில் தேநீர் போட ஆரம்பித்தேன். தேநீரின் வாசனை வீடு முழுவதும் பரவியது. அந்த வாசனையோடு சேர்ந்து ஒரு பழைய நினைவின் சுமையும் வீட்டுக்குள் நுழைந்தது போல் இருந்தது.
மாமா, டீ ரெடி என்று சொல்லி நான் கப்பை அவரிடம் கொடுத்தேன். அவர் அதை வாங்கிக் கொண்டார். நீ எவ்வளவு பொறுப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கிறே என்று சொன்னார். அந்த வார்த்தைகள் எனக்கு பெருமையையும் அதே நேரத்தில் ஒரு சுமையையும் கொடுத்தது. இந்த பொறுப்பு எங்கே வரை என்று என் மனம் கேட்டது. அந்த நாள் முழுவதும் மாமனார் சற்று அமைதியாகவே இருந்தார். அதிகமாக பேசவில்லை. நான் என் வேலைகளைச் செய்தபடியே அவரை கவனித்துக் கொண்டிருந்தேன். சில நேரங்களில் அவர் ஏதோ சொல்ல வருவது போல உதடுகளை அசைத்துவிட்டு மீண்டும் அமைதியாகி விடுவார். மாலை நேரம் வந்தபோது மழை தொடங்கியது. சன்னலுக்கு வெளியே விழுந்த மழை துளிகள் என் மனதில் இருந்த குழப்பத்தை இன்னும் அதிகப்படுத்தின. மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுவதும் இருள் சூழ்ந்தது. நான் மெழுகுவர்த்தியை எடுத்து ஹாலில் வைத்தேன். மாமனார் அந்த மெழுகுவர்த்தி ஒளியில் மிகவும் சோர்வாகத் தெரிந்தார். இந்த இருள் கூட என் மனசுக்குள்ள இருக்கிற இருளை நினைவுபடுத்துது என்று அவர் மெதுவாகச் சொன்னார். நான் அருகில் நின்றேன். இது எல்லாம் ஒரு காலம்தான் மாமா. ஆகாஷ் வந்ததும் கொஞ்சம் மாற்றம் வரும் என்று அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். அவர் என்னை பார்த்தார். நீ ரொம்ப புரிஞ்சுக்கிறவளா இருக்க. உன் மாமியார் இருந்தா இதே மாதிரிதான் பேசுவாள் என்று சொன்னார். அந்த நொடியில் என் மனதில் ஒரு எச்சரிக்கை தெளிவாக ஒலித்தது. இங்கேயே நிறுத்த வேண்டும். அந்த உணர்ச்சி எனக்கு ஒரு எல்லையை நினைவூட்டியது. அன்று இரவு நான் என் அறைக்குள் சென்ற பிறகு கதவை மெதுவாக மூடிக்கொண்டேன். முதல் முறையாக நான் கதவை பூட்டினேன். இது பயமா? இல்லை, முன்னெச்சரிக்கையா என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். படுக்கையில் படுத்திருந்தாலும் தூக்கம் வரவில்லை. ஆகாஷின் முகம் என் நினைவில் வந்தது. அவர் இருந்திருந்தால் நான் இப்படி குழம்பி நிற்க வேண்டியிருக்குமா என்று நினைத்தேன். அடுத்த நாள் காலை ஆகாஷிடமிருந்து ஒரு போன் வந்தது. ஷிவானி, எல்லாம் சரியா என்று கேட்டான். ஒரு நொடிக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் போல தோன்றியது. ஆனால் மறுபடியும் ஒரு பயம் எழுந்தது. இப்போ சொல்லினா தேவையில்லாத சந்தேகமும் பதற்றமும் வந்துடுமோ என்று எண்ணி எல்லாம் சரிதான் என்று மட்டும் சொன்னேன். அந்த ஒரு பொய் என் மனதை இன்னும் கனமாக்கியது. போனை வைத்ததும் நான் ஜன்னல் அருகே நின்றேன். வெளியே மழை நின்றிருந்தது. ஆனால் என் உள்ளுக்குள் ஒரு புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. மாமனாரின் துக்கம், என் பொறுப்பு, குடும்பத்தின் மரியாதை எல்லாம் ஒன்றாக மோதிக்கொண்டிருந்தன. மாமனார் மெதுவாக வந்தார். மருமகளே, நீ என்கிட்ட இருந்து விலகிப் போற மாதிரி தோணுது என்று சொன்னார். நான் ஆழமாக மூச்சிழுத்தேன். மாமா, சில விஷயங்களுக்கு எல்லை தேவை. அது நம்ம எல்லாருக்குமே நல்லது என்று மெதுவாகவும் உறுதியோடும் சொன்னேன். அவர் எதுவும் பேசவில்லை. சில நொடிகள் அமைதி. அந்த அமைதி என் வாழ்க்கையில் மிக முக்கியமான நொடி என்று எனக்கு தோன்றியது. நான் சரியான முடிவெடுத்தேனா? இந்த எல்லை நம்ம உறவுகளை காப்பாற்றுமா இல்லை உடைக்குமா என்ற கேள்விகளோடு அடுத்த நாட்கள் இன்னும் கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தேன். ஆகாஷ் திரும்பி வரும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவருடன் சேர்ந்து உண்மை பேச வேண்டிய நேரமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. நாளை என்று நினைத்து நான் ஒவ்வொரு மணி நேரத்தையும் எண்ணிக்கொண்டிருந்தேன். அவன் வருவதற்கு முன் என் மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு தேவை என்பதை உணர்ந்தேன். உண்மையைச் சொல்லாமல் அமைதியை மட்டும் காப்பாற்ற நினைப்பது நீண்ட காலத்தில் எல்லாரையும் காயப்படுத்தும் என்பதும் புரிந்தது. அந்த நாள் காலை நான் வழக்கத்தை விட சீக்கிரமே எழுந்தேன். வீட்டின் சுவர்கள் கூட ஏதோ மாற்றத்தை எதிர்பார்ப்பது போல அமைதியாக இருந்தன. மாமனார் ஹாலில் இருந்தார். அவர் முகத்தில் வழக்கம் போலவே சோகம் இருந்தாலும் அதில் ஒரு எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. ஆகாஷ் இன்னைக்கு வர்றானா என்று அவர் கேட்டார். ஆமா மாமா, மாலை வரைக்கும் வந்துடுவான் என்று நான் பதில் சொன்னேன். அந்த வார்த்தைகளை சொல்லும்போது என் இதயம் வேகமாக துடித்தது. இன்று எதையோ மறைத்து வைத்துக் கொண்டு வாழ முடியாது என்று எனக்கு தெரிந்தது. மாலை நேரம் வந்தது. வாசலில் ஆகாஷின் குரல் கேட்டதும் என் மனம் ஒரே நேரத்தில் நிம்மதியையும் பதற்றத்தையும் அனுபவித்தது. அவன் உள்ளே வந்தான். ஷிவானி என்று சிரித்தபடி அழைத்தான். அந்தச் சிரிப்பு என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. என்னாச்சு? எல்லாம் சரியா என்று அவன் கேட்டபோது இனி தப்பிக்க முடியாது என்று முடிவு செய்தேன். அன்றிரவு சாப்பாட்டுக்குப் பிறகு மூவரும் ஹாலில் அமர்ந்திருந்தோம். வீட்டின் அமைதி ஒரு முடிவுக்கு தயாராக இருப்பது போலத் தெரிந்தது. நான் ஆழமாக மூச்சு இழுத்தேன். ஆகாஷ், உன்னோட பேச வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு என்று மெதுவாக ஆரம்பித்தேன். அவன் என்னை கவனமாக பார்த்தான். என்ன விஷயம்? நான் நடந்த எல்லாவற்றையும் விரிவாகச் சொல்லவில்லை. ஆனால் என் மனதில் ஏற்பட்ட பயம், குழப்பம், எல்லை தேவைப்பட்ட தருணங்கள் அவற்றை நேர்மையாக சொன்னேன். சில விஷயங்கள் எனக்கு மனசுக்குள்ளேயே கஷ்டமாயிருந்துச்சு. அதனால்தான் நான் தூரம் வைத்துக் கொள்ள முயன்றேன் என்று சொன்னேன். ஆகாஷ் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் முகத்தில் கோபமும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஒரு முதிர்ச்சியான புரிதல் மட்டும் இருந்தது. அவன் மாமனாரை பார்த்து, அப்பா, நம்ம எல்லாருக்கும் ஒரு கஷ்டமான காலம் வந்தது. அம்மாவை இழந்தது நம்ம எல்லாருக்கும் பெரிய இழப்பு. ஆனா அதுக்காக நம்ம எல்லைகள் குழப்பமாகக் கூடாது என்று மரியாதையோடு சொன்னான்.
மாமனார் நீண்ட நேரம் பேசாமல் இருந்தார். பிறகு அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் யாரையும் காயப்படுத்த நினைக்கல. என் தனிமையும் துக்கமும் என்னை பலவீனமாக்கிட்டது என்று உடைந்த குரலில் சொன்னார். அந்த வார்த்தைகள் என் மனதில் இருந்த ஒரு பெரிய சுமையை குறைத்தது. மாமா, நாங்க உங்கள விட்டுட்டு போக மாட்டோம். ஆனா, நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பான எல்லை தேவை என்று நான் சொன்னேன். அந்த இரவு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. மாமனார் சில காலம் அவருடைய சகோதரர் வீட்டில் இருக்க முடிவு செய்தார். சூழல் மாறினால் மனமும் சற்று நிம்மதியாகும் என்று நம்பினோம். அடுத்த நாள் அவர் புறப்பட்டுச் செல்லும்பொழுது, நீங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கை வாழணும். உங்க அம்மா இருந்தா இதத்தான் ஆசைப்படுவாள் என்று ஆசீர்வாதம் கொடுத்தார். வாசல் மூடப்பட்ட அந்த நொடி என் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஆகாஷ் என் அருகில் வந்து நின்றான். உண்மையைச் சொன்னதற்கு நன்றி. நம்ம உறவு இன்னும் வலுவானது என்று சொன்னான். நான் அவன் தோளில் சாய்ந்தேன். சில நேரங்களில் உண்மை கஷ்டமாயிருக்கும். ஆனால் அதுதான் சரியான பாதை என்று மனதுக்குள் நினைத்தேன். காலம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாவற்றையும் சீராக்கியது. துக்கம் குறைய ஆரம்பித்தது. நம்பிக்கை மீண்டும் வீட்டுக்குள் நுழைந்தது. குடும்பம் என்றால் அன்பும் புரிதலும், அதே நேரத்தில் தெளிவான எல்லைகளும் தேவை என்பதை நான் அந்த அனுபவத்தில் கற்றுக்கொண்டேன். இந்த கதையின் முடிவில் நான் கற்றுக்கொண்ட உண்மை ஒன்றே. மனம் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்ல. உண்மை, மரியாதையோடு சொல்லப்படும்போது உறவுகளை உடைக்காது, காப்பாற்றும். வெல்கம் டு மை சேனல். இது போன்ற உணர்ச்சி பூர்வமான வாழ்க்கை சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. என்னுடைய பெயர் ஷிவானி. எனக்கு இப்போது 25 வயது. என் கணவரின் பெயர் ஆகாஷ். அவர் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்து வருகிறார். எங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆகிவிட்டன. குழந்தைகள் இல்லை என்ற குறை தவிர எங்கள் வாழ்க்கை மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் போய்க் கொண்டிருந்தது. எங்கள் வீட்டில் நானும் என் கணவரும் என் மாமியாரும் மாமனாரும் சேர்ந்து வாழ்ந்தோம். என் மாமியார் எனக்கு ஒரு அம்மாவைப் போலவே இருந்தார். என் ஒவ்வொரு சந்தோஷத்திலும் துக்கத்திலும் அவர் என் பக்கமே நின்றார். மாமனாரும் மிகவும் அமைதியான, மரியாதைக்குரிய மனிதர். எங்கள் குடும்பம் முழுவதும் ஒரு நல்ல புரிதலோடு இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது என்பதற்கு சாட்சி போல ஒரு நாள் நடந்த அந்த விபத்து எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றிவிட்டது. ஒரு விபத்தில் என் மாமியார் உயிரிழந்த செய்தி எங்களுக்கு வந்து சேர்ந்தது. அந்த நொடியிலிருந்து எங்கள் வீட்டின் சிரிப்பு முழுவதும் மாயமானது. வீட்டுக்குள் நுழைந்தால் கூட ஒரு கனமான அமைதி மட்டுமே நிலவியது. சுவர்களுக்கே துக்கமொட்டிக் கொண்டது போலிருந்தது. மாமியாரின் மரணத்துக்குப் பிறகு என் மாமனார் முற்றிலும் மாறிவிட்டார். முன்பு நேரம் தவறாமல் எழுந்து, வீட்டைச் சுற்றி நடந்து, செய்தித்தாள் படித்து எங்களை கவனித்துக் கொண்டிருந்தவர் இப்போது பெரும்பாலும் தனியாக உட்கார்ந்து வெறித்துப் பார்த்துக் கொண்டிருப்பார். சில நேரங்களில் யாரும் இல்லாத இடத்தில் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கும். நானும் ஆகாஷும் அவரை இப்படி பார்க்க முடியாமல் தவித்தோம். அப்பா, தயவு செய்து இப்படி தனியாக உட்கார்ந்து கஷ்டப்படாதீங்க. நாங்கள் இருக்கோம் என்று பலமுறை சொன்னோம். ஆகாஷ் வேலைக்கு போகும் முன்பு கூட, ஷிவானி, அப்பாவை கவனிச்சுக்கோ என்று சொல்லாமல் போன நாளே இல்லை. ஆனால் எவ்வளவு முயன்றாலும் மாமனாரின் மனதில் இருந்த வெறுமையை யாராலும் நிரப்ப முடியவில்லை. மாமியாரின் நினைவுகள் அவரை ஒவ்வொரு நிமிடமும் வாட்டிக்கொண்டே இருந்தன. இந்த நிலைமை 6 மாதங்களுக்கு மேலாக தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் டாக்டரின் ஆலோசனைப்படி மாமனாரை கொல்கத்தாவில் இருக்கும் அவருடைய உறவினர் வீட்டுக்கு சில நாட்கள் அனுப்பி வைத்தோம். சூழல் மாறினால் மனமும் மாறும் என்று நம்பினோம். 2 மாதங்கள் கழித்து அவர் திரும்பி வந்தார். வெளிப்படையாக பார்த்தால் எதுவும் மாறாதது போலவே இருந்தது. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. மாமனார் என்னை பார்ப்பது முன்பு போல் இல்லை. அந்த பார்வையில் ஏதோ ஒரு தயக்கம், ஒரு குழப்பம், ஒரு புரியாத உணர்ச்சி இருந்தது. முதலில் நான் அதை கவனிக்காமல் விட்டேன். அவர் மனசு சரியில்லாத நிலையில் இருக்கிறார். நான் தேவையில்லாமல் சந்தேகப்படுகிறேன் என்று என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் சில நேரங்களில் அந்த பார்வைகள் என் மனதை கலங்கடிக்க ஆரம்பித்தன. என் உள்ளத்தில் ஒரு அச்சம், ஒரு குழப்பம் மெதுவாக வேரொன்று தொடங்கியது. இதையெல்லாம் ஆகாஷிடம் சொல்லலாமா என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஏற்கனவே வேலைப்பளுவால் சோர்ந்து இருப்பதை பார்த்து என் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டேன். ஒரு நாள் ஆகாஷுக்கு வேலை காரணமாக 5 நாட்கள் நகரத்திற்கு வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. அவர் புறப்பட்டுச் சென்ற பிறகு அந்த பெரிய வீட்டில் நானும் மாமனாரும் மட்டும்தான் இருந்தோம். அன்றைய இரவு வீட்டின் அமைதி எனக்கு மிகவும் கனமாக உணர்ந்தது. ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு நிழலும் என்னை பதற வைத்தது. நான் ஏன் இவ்வளவு பயப்படுகிறேன் என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். ஆனால் அந்த இரவுடன் சேர்ந்து என் வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. கவில்லை. ஆகாஷ் வீட்டை விட்டு புறப்பட்டுச் சென்ற அந்த நாளிலிருந்து வீட்டின் அமைதி எனக்கு இன்னும் கனமாக உணரத் தொடங்கியது. முன்பு எப்போதும் சத்தமாக இருந்த அந்த வீடு இப்போது ஒரு பெரிய வெறுமையாக மாறியிருந்தது. ஒவ்வொரு அறையும்
ஒவ்வொரு மூலையும் ஏதோ சொல்ல வருவது போல இருந்தது. மாமனார் பெரும்பாலும் தன் அறையிலேயே இருந்தார். சாப்பிட நேரம் வந்தால் மட்டும் வெளியே வருவார். அவருடைய முகத்தில் இருந்த சோகத்தை பார்த்தால் என் மனம் கண்ணீர்த்துவிடும். ஒரு மனிதன் தன் வாழ்க்கை துணையை இழந்தால் இப்படித்தான் உடைந்து போவாரோ என்று என்னையே நான் கேட்டுக்கொண்டேன். நான் அவருக்கு தேநீர், உணவு எல்லாம் நேரத்துக்குச் செய்து கொடுத்தேன். மருமகளே, நீ ரொம்ப நல்லவள் என்று அவர் சில நேரங்களில் சொல்வார். அந்த வார்த்தைகளில் இருந்த நன்றி உணர்ச்சி என் மனதை சற்றே நிம்மதியாக்கியது. ஆனால் சில நேரங்களில் அவர் என்னை பார்க்கும் பார்வை எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அது முன்